அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தின் தலைவியாக, மக்களின் தலைவியாக, உங்களின் தலைவியாக, நாளை எதிர்காலத்தை மாற்றியமைக்கக்கூடிய வல்லமை பெற்ற சிறந்த தலைவியாக, ஏழை எளிய மக்களின் எளிய மகளாக உங்களோடு நின்று பணியாற்றுவேன். ஏழை எளிய மக்களுக்காகத்தான் உருவாக்கப்பட்டது அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம். என்றைக்குமே பெண்களுடைய உரிமைகளை இன்றைக்கும் பேசிக்கொண்டிருக்கிறோம். அவர்களுடைய பாதுகாப்பை பேசிக்கொண்டிருக்கிறோம், வெறும் வாய்மொழியாக. ஆனால் இன்றைக்கும் பணக்கார வர்க்கங்கள் பெண்களை அவர்களுடைய இயலாமையை பயன்படுத்தி கொண்டு மிகைப்படுத்தி காட்டுவதற்காக வன்கொடுமைகளை அடுத்தடுத்து செய்து கொண்டிருக்கிறார்கள். ஆனால் இதற்குரிய தீர்வாக பெண் பாதுகாவலன் சட்டம் கொண்டு வரப்படும். அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தின் ஆட்சியின் போது இதை திறன்பட செயல்படுத்தும். இதனால் அனைத்து பெண்களுக்குரிய பாதுகாப்பு நிலைநாட்டும். அவர்களுடைய கல்வி, அவர்களுடைய சொத்துக்கள் அனைத்துமே முறைப்படுத்தி பாதுகாத்து அவர்களை அடுத்த கட்டத்துக்கு படிக்கட்டுகளாக எடுத்து செல்லும் என்பதை திறன்பட வலியுறுத்துகிறேன். இன்றைக்கு பெண்களுக்கு நடக்கும் வன்கொடுமைகள் அனைத்துமே தடுக்கப்பட்டு அதற்குரிய கடுமையான தண்டனைகள் கொண்டு வந்து செயலாற்றும் என்பதை அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தின் சார்பாக பதிவிடுகிறேன். நன்றி.